Hello friends, இன்னையோட வீடியோல நம்ம டபுள் ட்ரைபிள் crochet எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். டபுள் ட்ரைபிள் crochet டயக்ராம்ல Tல 3 டேஷ் போட்ட மாதிரி இருக்கும். ரிட்டன்ல DTR அப்படின்னு எழுதி இருப்பாங்க. வாங்க வீடியோல போலாம். இன்னைக்கு நம்ம டியூட்டோரியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னை கேட்டிருந்தாங்க எங்கே இந்த நீடில்ஸ் எல்லாம் சைஸ் வேரியாக கிடைக்கும்னு. எனக்கு அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி நீடல்ஸை நீங்கள் வாங்கலாம். இது எனக்கு ஃபுல் பவுச்சாகவே கிடைச்சது. ரொம்ப நல்ல ப்ரைஸ்லவே எனக்கு கிடைச்சது. இதில் 0.6 மில்லிமீட்டர்லேருந்து 6.5 மில்லிமீட்டர் வரைக்கும் நீடில் சைஸ் இருக்குது. இந்த மாதிரி நீடல்ஸ்லாம் நம்ம பிளாங்கெட் செய்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நிறைய நீடல்ஸ் சைஸ் வெரைட்டிஸ் இருக்கிறதுனால நிறைய நம்ம ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது அழகான ஒரு பவுச்சில் வந்துருக்கு. ரொம்பவே சேஃப்டியாகவும் தொலையாமல் சேஃப்டியாகவும் இருக்கும். பாருங்கள், எதுவும் மிஸ் ஆகாமல் ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். நீடல்ஸ் எதுவுமே தொலையாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை யூஸ் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி பவுச்சை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 4 மில்லிமீட்டர் ஹூக் யூஸ் பண்ணுறேன். டபுள் ட்ரைபிள் crochet இன்றைக்கி போடலாம். சிங்கிள் crochet, டபுள் crochet, ட்ரைபிள் crochet, ஹாஃப் டபுள் crochet எப்படி போடுறதுன்னு நான் இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் கற்றுக்கலாம். ஸ்ப்ளிட் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ப்ளிட் நாட் எப்படி போடுறதுன்னு நான் பிகினிங் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நூலை எடுத்து ஸ்ப்ளிட் நாட் போட்ட பிறகு இங்கேருந்து ஒரு 25 செயின்ஸ் போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் செயின்ஸ் ஒரு சுற்றி அந்த லூப்லேருந்து நூலை வெளியில் எடுக்கணும். சுற்றி லூப்லேருந்து வெளியில் எடுக்கணும். இது வரைக்கும் 3 செயின் போட்டிருக்கோம். இப்போ 4, 5, 6, 7, 8, 9, 10. பாருங்கள், 25 செயின்ஸ் போட்டுட்டேன். இங்கேருந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக 6 செயின் போடலாம். 1, 2, 3, 4, 5, 6 செயின் போட்டாச்சு. எக்ஸ்ட்ராவாக 25 செயின்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 6 செயின் போட்டு இருக்கோம். இப்போது அந்த 7th செயினில் நம்மளுடைய டபுள் ட்ரைபிள் crochet ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 செயின் இங்கே இருக்குது. இங்கே 7th செயின் இருக்குது. நம்ம இந்த 7th செயின்லேருந்து நம்ம டபுள் ட்ரைபிள் crochet போட ஸ்டார்ட் பண்ணலாம். டபுள் ட்ரைபிள் crochet ட்ரைபிள் crochet விட பெருசாக இருக்கும். டபுள் crochet விட பெருசாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு டபுள் ட்ரைபிள் crochet போடுறதுக்கு நம்ம ஒரு சுற்றி மறுபடியும் ஒரு சுற்றி மறுபடியும் ஒரு சுற்றணும். பாருங்கள், 3 சுற்றி 7th செயினில் நம்மளுடைய லூப்பை விட்டு இழுங்க. இழுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே 1, 2, 3, 4, 5 லூப்ஸ் இருக்குது. இந்த 5 லூப்பை 2 லூப்பாக ஸ்டிச் பண்ணலாம். 1, 2, 3, 4. பாருங்கள், 4 வாட்டி நம்ம ஸ்டிச் பண்ணோம். அதுதான் டபுள் ட்ரைபிள் crochet. நாங்கள் இன்னொரு வாட்டி சொல்லி கொடுக்குறேன். 1, 2, 3 3 வாட்டி சுற்றணும். நம்மளுக்கு 4 லூப்பாக இருக்குது. இப்போது பக்கத்து செயின்லேயே விட்டு ஒரு செயினை எடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5
5 லூப்பா இருக்கு. இந்த 5 லூப்பை ரெண்டு லூப்பா ஸ்டிச் பண்ணலாம். 1 2 3 4 பாருங்க எப்படி இருக்கு. வாங்க இன்னொரு வாட்டி போடலாம். 1 2 3 மூணு வாட்டி சுற்றி பக்கத்தில் ஸ்டிச்சில் செயினில் விட்டு ஒரு லூப்பை ஃபார்ம் பண்ணி ரெண்டு வாட்டி ரெண்டு லூப்பாக எடுக்கணும். 1 2 3 4 பாருங்க எப்படி வந்திருக்கு நம்ம டபுள் ட்ரைபிள் குரோஷே. இன்னொரு வாட்டி நான் போடுறேன். 1 2 3 மூணு வாட்டி போட்டு பக்கத்து செயினில் விட்டு ஒரு லூப்பை போட்டு ரெண்டு லூப்பாக எடுக்கணும். 1 2 3 4 பாருங்க எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. நம்ம ட்ரைபிள் குரோஷே விட டபுள் ட்ரைபிள் குரோஷே குண்டா பெருசாக இருக்கும். நான் இது ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. எவ்வளோ அடர்த்தியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக முடிக்கும் போது எப்படி முடிக்கணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இங்கே ஒரு செயின் இருக்குது. அங்கே இன்னொரு வாட்டி டபுள் ட்ரைபிள் குரோஷே போடலாம். 1 2 3 மூணு வாட்டி சுற்றி செயினில் விட்டு ஒரு லூப்பை எடுத்து ரெண்டாக ஒரு சுற்றி ஃபஸ்ட்டு 2 லூப்பு மறுபடியும் ஒரு சுற்றி இன்னொரு லூப்பு மறுபடியும் ஒரு சுற்றி ஒரு லூப்பு ஒரு சுற்றி இன்னொரு லூப்பு எடுத்துட்டு நம்ம லாஸ்ட்டாக முடிக்கும் போது எப்படி முடிக்கணும்னா ஒரு சுற்றி ஒரு செயினை போட்டு கொஞ்சம் நூலை இப்படி இழுத்து கட் பண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டு இந்த நூலை இழுத்துட்டு இந்த நூலை டைட்டாக இந்த மாதிரி டைட்டாக இழுத்துடுங்க. அது நாட் போட்டுடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டபுள் ட்ரைபிள் குரோஷே. இது யூஸ் பண்ணி நம்ம வரப்போகிற நாட்களில் நிறைய ப்ராஜெக்ட் கற்றுக்கலாம். பாருங்கள் டபுள் ட்ரைபிள் குரோஷே எப்படி வந்திருக்குன்னு. அழகாக மேலே ஒரு ஜடை மாதிரி வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.